ஜீரகத்தூள் கொஞ்சமாக லைட்டாக உப்பும் போட்டு குடிச்சிடுங்க. சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இது பெரட்டியாச்சா? பெரட்டின உடனே நல்லா பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு போடுங்க. நான் உப்பு போட்டு வேக வச்சேன். அடுத்து இந்த புளி தண்ணி அப்படியே ஊற்றிடுங்க. இப்போது ஊற்றிட்டு ரெண்டும் பிறண்டு வரப்போ வெல்லம் போட்டு இறக்கணும். பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். போய் இந்த டைமில் பாருங்கள், வெல்லம் வந்து இந்த அளவுங்க. இந்த அளவு வெல்லம் நல்லா இதை உதுத்து விட்டுட்டு அப்படியே போட்டுடுங்க. போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறி எடுத்துட்டு சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அள்ளுங்க. அப்படியே பாருங்கள், நல்லா சூடு சாதத்தில் நல்லா போட்டு எடுத்துட்டு இது மேலே அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அள்ளும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம், உப்பு எல்லாம் சேர்ந்து அறிவு சுவைன்னு சொன்னாலும் தகும். அது நல்ல ஒரு பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.